சார் இங்க சுத்தி உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே வீடு மட்டும் தான் இருக்கு. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு கனெக்டிவிட்டி. இப்போ ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம் கனெக்டிவிட்டி, அது ஒரு 1.5 கிலோமீட்டர். வண்டலூர் கனெக்டிவிட்டி 1.5 கிலோமீட்டர். எல்லாமே உங்களுக்கு கனெக்டட் ஏரியாவை தான் இது நடுவில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபிளாட்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னீங்கன்னா 65 lakhsக்கு 2 BHK ஒரு ஃபிளாட்ஸ் தான் நீங்க வாங்க முடியும். ஆனா நம்ம அந்த 65 lakhsக்கு இண்டிபெண்டன்ட் வீடே உங்களுக்கு கட்டி கொடுக்குறோம்னு சொல்றோம். கிளம்பாக்கத்துக்கு மெட்ரோ வரப்போகுது சார். கையில உங்ககிட்ட 10 lakhs இருந்தா போதும் சார். ஓகே, நம்ம இந்த இடத்துல ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து எடுத்துக்கலாம். பெஸ்ட் ஆஃபர்ஸ், ஐ மீன் 5300 நான் பேசின பிரைஸ்ல நெகோஷியபிள் பண்ணி தரேன். அதே மாதிரி மாதனூர் சைட்லயும் 4300 நான் கம்மி பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பா. ஐடியா மணி சார் நம்பி எத்தனை வியூவர்ஸ் பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே பெஸ்ட்டா பண்ணி கொடுப்போம் சார். வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு அடுத்த தீபாவளிக்குள்ள ஒரு சொந்த வீடு இருக்கணும், அது இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. பல மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழ் பார்த்து வந்தீங்க. ஆமாங்க, கிளம்பாக்கம் ஆப்போசிட்டில் தான் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். இது வரைக்கும் கிளம்பாக்கம் ஆப்போசிட்டில் ப்ராஜெக்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் இந்த பிரிட்ஜ் ஆப்போசிட்டில் ஒரு பிரிட்ஜ் போடல, இதுக்கு நேராக தான் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சைட்டில் போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களை, கிளம்பாக்கத்தில் இது வரைக்கும் யாருமே போடாத ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். கிளம்பாக்கம் ஆப்போசிட்டில் இந்த சைடில் பேக் சைடில் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாண்டி ஊரப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாவில் லேண்டு போட்டிருக்கேன். ஆனால் கிளம்பாக்கம் அப்படியே டேரெக்டாக ஆப்போசிட்லேயே ஒரு சூப்பரான லேண்டுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஹேமலதா நகர்னு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நான் வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் யார் இன்வைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் இன்வைட் பண்ணி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ கிளம்பாக்கம் ஆப்போசிட்ல ப்ராஜெக்டிங்ல இல்லை, அப்படி இருந்தும் பட்ஜெட்டான விலையில பண்ணிட்டு தான் சொன்னீங்க. நம்ம ப்ராஜெக்ட் கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வர வேலை, அது மட்டும் இல்லாம மக்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு கனெக்டிவிட்டி. இப்போ ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம் கனெக்டிவிட்டி, அது ஒரு 1.5 கிலோமீட்டர். வண்டலூர் கனெக்டிவிட்டி 1.5 கிலோமீட்டர். எல்லாமே உங்களுக்கு கனெக்டட் ஏரியாவை தான் இது நடுவில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம ப்ராஜெக்ட் உள்ள நீங்கள் வரும்போதே பார்த்துருக்கலாம். ஃபுல்லாக நம்மளை சுற்றி வீடு தான் இருக்கும். ஸோ ஃப்ளாட்ஸு, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் வில்லாஸ், இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி வரும்போதே உங்களுக்கு ஆர்ச்சும் உங்களுக்கு பார்த்துருக்கலாம். ஹேமலதா நகர் நம்மளோட போர்டு போட்டு தான் ஆர்ச்சை நம்ம வச்சிருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ள உங்களுக்கு கார்டனிங்லேருந்து எல்லா ஏரியாவுமே நம்ம ஃபெசிலிட்டிஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தாண்டி அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கு. 24/7 செக்யூரிட்டி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டமும் இருக்கு, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டமும் இருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு நீங்கள் பார்த்துருக்கலாம், 24 ஃபீட் ரோடு. உங்களுக்கு அதே மாதிரி சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நீட் அண்ட் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான இந்த இடத்த நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஸ்கொயர் ஃபீட் நான் என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு நம்ம? கண்டிப்பாக நம்மது பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கிரவுண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட இடம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்த நான் இனிஷியல் பேமெண்ட்னு சொல்லி என் முன்பணமாக நான் கட்டுறதா இருந்தால் இந்த இடத்த இடம் வாங்கினா எவ்வளோ கையில் இருக்கணும் சார்? கையில் உங்ககிட்ட 10 lakhs இருந்தால் போதும் சார். ஓகே, நம்ம இந்த இடத்துல ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, வீடாக கட்டுறேன் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வீடாக கட்டணும் அப்படின்னா 20 lakhs இருந்தால் போதும் சார். முன் பணமாக 20 lakhs இருந்தால் போதும். மீதி 80% பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ என்ன மாதிரி வீடாக வரும் அது? டூப்ளெக்ஸ் வில்லா உங்களுக்கு மேக்ஸிமம் 70 to 75 lakhs பண்ணி கொடுப்போம். இண்டிவிஜுவல் வில்லா வேணும்னா 60 to 65 lakhs பண்ணி கொடுப்போம் சார். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்த நான் இடம் வாங்கணும்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரியணும்னா இங்கே ஏன் இதை இடம் வாங்கணும் சார்? இங்கே சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே வீடு மட்டும் தான் இருக்கு. ஸோ அது தாண்டி உங்களுக்கு எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு படப்பை கனெக்டிவிட்டிலேருந்து மன்னிவாக்கம் கனெக்டிவிட்டிலேருந்து ஊரப்பாக்கம் டு வண்டலூர் கிளம்பாக்கம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடம்லாம் விலையே உங்களுக்கு அதிகமாச்சு. அது உங்களுக்கும் தெரியும். ஆமாம், இது ஊரப்பாக்கம் நான் சொன்னேன் இல்லையா, ஊரப்பாக்கம் மெயின் ரோடு உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மீனம்பாக்கத்துலேருந்து கிளம்பாக்கத்துக்கு மெட்ரோ வரப்போகுது. ஒரு மேக்ஸிமம் 2 to 3 இயர்ஸ்ல உங்களுக்கு கிளம்பாக்கம் மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மெயின் ஹாட் சிட்டியாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. இப்போயே இந்த இடத்த விலை வாங்க முடியல. ஏன் இங்கே கிளம்பாக்கம் நியர்பை சரௌண்டிங்கில் சுற்றி பார்த்தாலே ஒரு 7,000லேருந்து 8,000 அந்த ரேட் தான் போகுது. மேட்ச் கம்மி ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா போயிட்டு இருக்கு. நம்மளோட ஹேமலதா நகரில் என்ன ப்ரைஸ் மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்கொயர் ஃபீட்? சார் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல இந்த ஹேமலதா நகர் நம்ம இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,000 rupees கம்மியாக எந்த இடமே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஃபிளாட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா 65 lakhsக்கு 2 BHK ஒரு ஃபிளாட்ஸ் தான் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் நம்ம அந்த 65 lakhsக்கு இண்டிபெண்டன்ட் வீடே உங்களுக்கு கட்டி கொடுக்குறோம்னு சொல்கிறோம். ஸோ லேண்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5,300 per ஸ்கொயர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். 5,300 ஃபிக்ஸட் கிடையாது சார், நெகோஷியபிள் தான். கஸ்டமர் தாராளமாக இந்த இடத்த பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இடம் தான் இது. இது அப்ரூவ்னு பார்க்கும்போது என்ன அப்ரூவ்டு? பேங்க் லோன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்ரூவ்டுன்னு பார்த்தீங்கன்னா இது CMDA + RERA அப்ரூவ்டு. ஸோ பேங்க் லோன் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% லேண்ட் வேல்யூக்கும் 90% வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் இந்த இடத்தாண்ட 900 ஸ்கொயர் ஃபீட் எதனால வச்சிருக்கீங்க 900 ஸ்கொயர் ஃபீட்? இப்போ நார்மலாக வீடுலாம் இப்போ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினா தான் ஒரு 2 BHK ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு 2 BHK கட்டுறோம். சின்ன சின்ன ரூமாக கட்டிக்கிட்டு அந்த மாதிரி வாழ தேவையில்லையே. மக்களுக்கு என்ன பிடிக்கும், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று வேணும், ஒரு கிச்சன் வேணும், அட்டாச் பாத்ரூம் வேணும், இந்த மாதிரி தான் தேவைப்படுது. அதனால தான் 900 நம்ம ஸ்டார்ட் பண்ணது. கரெக்டான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து 600 சொல்லுவாங்க ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் 600ல நம்ம கால் நீட்டி படுக்கிறது கூட இடம் இருக்காது. சொல்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம இப்படி சொல்றதுனா விலைவாசி அதிகமாகிற மாதிரி இப்போ லேண்டுன்றது ஒரு இதுதான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பண்றோம் லேண்டுன்னு. இப்போ வாங்கி போடுறோம் அப்படின்னா நாளை பின்னா நம்ம நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொன்னா எப்பா எனக்கு ஒரு இடம் இருக்குப்பா, அங்கே நான் வீடு சின்னதாக கட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னும் போது 600 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க பட்டும் படாம பட்டுன்னு தூங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு ஃப்ரீயா படுக்கணும், இல்ல கெஸ்ட்டும் வராங்க, என் வீடை பாக்குறாங்க, இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது. ஆல்ரெடி கட்டிட்டு இருக்காங்கண்ணே. ஆமா, இங்க நம்ம ஆல்ரெடி ஒரு 2 BHK ஒன்று கட்டிட்டு இருக்கிறோம். 900 ஸ்கொயர் ஃபீட் ஓகே. உங்ககிட்ட வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா? அதுல ஏதாவது கம்மியான ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கா? நம்ம இதே ஹேமலதா நகர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி ஆதனூர் கனெக்டிவிட்டியில நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் 117 பிளாட்ஸ் அங்க பண்ணிட்டு தான் இருக்கும். அங்க உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி எல்லாமே பிளாக் டாப் ரோடு, அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ 3 phase EB ல இருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு வில்லா வாங்கணும்னா என்ன பட்ஜெட்ல வரும்? அதாவது அங்க பாத்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல நீங்க வாங்கி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 45 lakhs நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். ஸோ சூப்பரான விஷயமா இருக்கு மக்களே. உங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கி கட்டணும், பில்டப் பண்ணோம்னா ஒரு 45 lakhs. 2 BHKல நீங்க ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறீங்கன்னா ஒரு 65 ஒரு 70 லட்ச ரூபால கிளாம்பாக்கம் நியர்பைல இடம் பிளஸ் வீடு கட்டி உங்களுக்கு 65 70 லட்சம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இடம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த உள்ள வரும்போது எல்லா சைட் அவனியூ ட்ரீஸ் வந்து வைப்பாங்க, ஏதோ சும்மா அந்த பூச்செடி அந்த மாதிரி வைப்பாங்க. என்னென்ன மரம் வச்சிருக்கீங்க? பனை மரம் வச்சிருக்கோம், கொய்யா மரம் இருக்கு, தென்னங்க கண்ணு வச்சிருக்கோம். ஸோ நீங்க இங்க வீடு கட்ட பட்சத்தில் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த இடமே வந்து ஒரு க்ரீனரியா இருக்கு. சுற்றி பார்க்கும்போது இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி வில்லா வீடுங்க தான் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நடுவில் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை. ஸோ உங்களாலையும் வாழ முடியும். எல்லா மக்களுக்கும் நான் ஒன்று ஆசைப்படுறது என்னன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா அந்த இடத்துல நானே இருக்க மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். அந்த மாதிரி இடமா இந்த இடம் இருக்கும். ஸோ இப்போ கால் பண்ணிட்டு வராங்கன்னா கேப் ஏதாவது பண்ண முடியுமா ப்ரோ? சார் நம்ம ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் நம்ம ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்கோம் சார். ஸோ ஓகே, வாங்க மக்களே. ஸோ இதை தாண்டி நான் எல்லா இடத்துலையும் போகும்போது கண்டிப்பாக ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒரு விஷயம் கேட்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வராங்கன்னா ப்ரைஸில் ஏதாவது நெகோஷியபிள் பண்ண முடியுமா? ஐடியா மணி சேனல் அப்படின்னு நம்மளை வந்து எடுத்து கொடுத்து யூடியூப்பில் நமக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது பெஸ்ட் ஆஃபர்ஸ், ஐ மீன் 5300 நான் பேசின ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள் பண்ணி தரேன். அதே மாதிரி மாதனூர் சைட்லையும் 4300 நான் கம்மி பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக. ஐடியா மணி சார் நம்பி எத்தனை வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் சார். ஸோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஏன்னா தீபாவளிக்கு எல்லாரும் ஒரு பொருளை வந்து வீட்டுக்கு வாங்குவாங்க, ஒரு பொருள் சேரட்டுன்ட்டு. ஆனால் என்னோட எண்ணம் என்னென்னா, தீபாவளிக்கு நீங்கள் பட்டாசு வாங்க, துணிமணி வாங்க, ஆனால் அந்த பட்டாசு வாங்குற காசு அதை நம்ம எப்படி இருந்தாலும் அதை கரியாக தான் ஆக போகுது. அது சந்தோஷத்துக்காக வெடிக்கலாம். ஆனால் உண்மையான சந்தோஷமே ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டி அப்போ நீங்கள் தீபாவளி கொண்டாடினீங்கன்னா அது உங்களோட சொந்த வீட்டில் கொண்டாடுற தீபாவளியாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு அடுத்த தீபாவளிக்குள்ளே ஒரு சொந்த வீடு இருக்கணும், அது இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். ஸோ நாங்கள் நிறைய இதுக்கு போய் உங்களுக்கான பட்ஜெட்டான இட வீடெலாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்கள் ஐடியா மணி. ஸோ நான் உங்கள் சந்தோஷ், ஹேமலதா நகர்லேருந்து. ஓகே, பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.